அப்படியே போனாதான் என்னங்க? போனாதான் என்ன? த்ரிஷாங்கிறது ஒரு அவரோட தோழி, ஒரு தோழி கூட போக கூடாதா? ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு டிராவல் பண்ண கூடாதா? விஜய்க்கு அப்புறம் த்ரிஷா தான் வருவாங்க. அதனாலதான் சில 18ஆம் தேதி என்ன பேச போறோம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன், டீப் டிஸ்கஷன் பண்றாங்க. அந்த டீப் டிஸ்கஷன் பண்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் போனது. அதை போய் தப்பு தப்பா ஃபீல் பண்ணா என்னத்த சொல்றது? ஏங்க அம்மா அப்படிங்கறது அழகாக இருக்கு, அழகா இருக்காங்கிற விஜய் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கு? நீங்க என்ன ஒரு வைப் வரல? நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, நார்மலா செத்தான் நரகம், மற்ற கட்சியில எல்லாம் சேர்ந்து போய் செத்துறாங்க. உங்களுக்கு நீங்களா நரகத்துக்கு போவீங்க. எல்லாம் டிவிக்கே வாங்க, டிவிக்கே நம்புங்க, புரியுதுங்களா? டிவிக்கேல இருந்தா மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும். வந்தது எங்க தலைவனை பாக்குறதுக்காக வந்தாங்க. ஆனா இடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஏங்க எல்லாருமே எங்க தலைவனை தானே பாக்கிறதுக்கு வந்தான், பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்குள்ளார ஒரு ஆவி பூந்து ஒருத்தனை இடிச்சு அப்படிதானங்க செத்தானுங்க. அந்த ஆவியா, அந்த கருப்பு ஆவி எங்க தலைவன்கிட்ட பேசுச்சுல. எங்க தலைவன் முத வீடியோ கால்வா பேசுறப்ப என்ன சொன்னாரு? பேன் இண்டியா முத பேன் இண்டியா சிஎம் விஜய். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. சார் 18ஆம் தேதி ஈரோடில் மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு முதல்ல 16ஆம் தேதின்னு சொன்னாங்க. அப்புறம் 18ஆம் தேதி தான் பர்மிஷன் கிடச்சிதுன்றாங்க. 16ஆம் தேதி என்ன பண்ண போகிறான்னு கேட்டால் த்ரிஷா கூட தனி விமானத்தில் ஏதோ போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஏங்க சும்மா ஏதாவது ஊர் பேசுதுன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்குங்கிறத இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணிலாம் கேட்டுட்டு இருக்காது சார். செய்தி வருது சார், த்ரிஷா கூட ஃப்ளைட் டிக்கெட்டில் போய் அப்படியே போனாதான் என்னங்க? போனாதான் என்ன? த்ரிஷாங்கிறது ஒரு அவரோட தோழி, ஒரு தோழி கூட போக கூடாதா? ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு டிராவல் பண்ண கூடாதா? அப்போ மக்களோட உங்களுக்கு அவர் த்ரிஷா தான் முக்கியமா? 16ஆம் தேதி மீட்டிங் போகிறோன்னு சொன்னது வர வேண்டியது தானே சார்? எதுக்கு த்ரிஷா கூட போறாரு? ஏங்க த்ரிஷாங்கிறது வருங்கால முதல்வருங்க. எம்ஜிஆர் கூட தானே ஜெயலலிதா போயிட்டு இருந்தாங்க. அப்ப ஏதாவது தப்பா பேசுனீங்களாங்க? எம்ஜிஆருக்கு அடுத்தாப்புல யாருங்க வந்தா? ஜெயலலிதா தானே வந்தாங்க. அது மாதிரி எங்க தலைவர் விஜய்க்கு அப்புறம் த்ரிஷா தானே வருவாங்க. அதனாலதான் சில 18ஆம் தேதி என்ன பேச போறோம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன், டீப் டிஸ்கஷன் பண்றாங்க. அந்த டீப் டிஸ்கஷன் பண்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் போனது. அதை போய் தப்பு தப்பா ஃபீல் பண்ணா என்னத்த சொல்றது? ஒரு டிஸ்கஷன் பண்ண வேணாமா? என்ன பேசுறது, எப்படி பேசுறது, நாளை சமுதாயத்தை நம்மளை நம்பி இருக்கிற மக்களுக்கு என்னென்ன செய்ய போறோம்? நாளைக்கு சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்புறம் இந்த கட்சியை நீ தானே எப்படி வழிநடத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம்லாம் பேசிக்க கூடாதாங்க? என்னங்க புரியலங்க, புரியல. இதை ஏன் தப்பா யோசிக்கிறீங்க சார்? எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செஞ்சது பிறகு தான் சார் ஜெயலலிதா மேயர் உள்ளே வந்தாங்க, கட்சிக்குள்ளேயே வந்தாங்க. நீங்கள் என்ன இவருன்னு ஆட்சியும் செய்யல, எதிர்கட்சியாக வரல, ஒரு எம்எல்ஏ கூட வாங்கல. இப்போவே எப்படி நீங்கள் த்ரிஷா நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி? ஏங்க உங்கள்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச மாட்டான். எங்களுக்கு இப்போ எங்களோட முதலமைச்சரே விஜய் தாங்க. சும்மா ஏதாவது முதலமைச்சர்னு சேரில் உட்காந்துட்டா முதலமைச்சர் கிடையாது, புரியுதுங்களா? முதலமைச்சருங்கிற சேரில் உட்காந்துட்டா முதலமைச்சர் கிடையாது. முதலமைச்சருங்கிறது மக்களோட மனசில் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போக்கி எங்களோட மனசில் இருக்கிறது விஜய். நான் திருப்பி சொல்கிறேன். பார்த்தீங்கல்ல எவ்வளவு ஜனங்கள். என்னங்க நீங்கள் வீட்டில் வளர்க்குற மாடு கூட இப்போ அம்மான்னு சொல்லாமல் விஜய்னு சொல்கிற அளவுக்கு ட்ரெயின் அப் ஆகிட்டு இருக்குதுங்க. இங்கெல்லாம் போய் என்னத்த சொல்கிறது சார்? காலங்காலமாக மாடுகள் எல்லாமே நம்ம அப்படின்னு தான் கூப்பிட்டு நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் விஜய் அப்படின்னு கூப்பிடணும்னு சொல்ல வைக்கிறீங்களே, நீங்கள் விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் சார் அர்த்தம். இது என்னங்க கிரிட்டிசைஸ்? ஏங்க அம்மா அப்படிங்கிறது அழகாக இருக்கு, அழகா இருக்காங்கிற விஜய் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கு? நீங்க என்ன ஒரு வைப் வரல? நீங்க வி இருக்குல்லங்க, வீணாவே வெற்றிங்க. வெற்றிங்கிற ஒரு வார்த்தைங்கிறது புரியுதா? வெற்றிங்கிற ஒரு வார்த்தையை பேசுறப்ப வாழ்க்கை மேல போயிட்டு இருக்குங்க. அம்மா அப்படின்னா அடியில போயிடுவோங்க. அம்மாங்கிறதெல்லாம் அடியில போறது. நீங்க என்னங்க பாதாளத்துக்கு போறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் மேல போறதுக்கு வழி சொல்றதுக்கு மூவ்மெண்ட்னா பாதாளத்துக்கு வழி போற ஒரு மொழியிலே பேசுற சொல், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல் இதுல இருக்கா இல்லையா? அந்த புரிதல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அம்மாங்கிறது கொல்லும், விஜய்ங்கிறது வெல்லும். அதை புரிஞ்சுக்கங்க. என்ன கலந்துக்கிட்ட மாநாட்டில் கலந்துக்கிட்ட அந்த பெண்களோடய ரொம்ப இதுவாக பேசுறீங்க. அவங்க தான் விஜய் சூப்பராக இருந்தார், சுடுகாட்டிலேருந்து ஏந்து வந்த மாதிரி இருந்தாருன்னு ஒரு பெண்மணி சொல்லிச்சு. நீ அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க. ஏங்க ஒரு விஷயம், சுடுகாட்டிலேருந்து எழுந்திரிச்சு வந்தாருன்னு அந்த பெண்மை சொன்னாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த நேசிப்புகள் இருக்குன்னு பாருங்க.
புரியுதுங்களா? ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த மனிதன். செத்து போனதுக்கப்புறம் அவன் பேரை சூட சொல்லாமல் போனோன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்படி பணமாக இருந்தால் கூட அது எந்திரிச்சு வர்றதுன்னா அது எங்கள் தலைவன் தான். புரியுதுங்களா? செத்து போன மரணத்துக்கு அப்புறம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் விஜய். அது உங்களுக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்க? சார் நீங்கள் என்ன சார் புதிய கீதை படத்தோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு? புதிய கீதை படத்தோட கதை என்னங்க? நான் வந்து ஏங்க என்னத்தை நீங்கள் படக்கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வாழ்வியலோட நடைமுறை உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் படத்தோட கதைன்னு சொல்லி ரொம்ப என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள் சார். அவர் தான் வந்து 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கே முற்றுப்புள்ளி வைக்க போகிறாரு. இதுவரையும் வந்து எல்லா மாநாட்டிலையும் அதை தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. திமுக வந்து எங்களை தொட்டுடுச்சின்றாரு. இப்போ இவர் எப்போ தொட்டாங்கன்னு எனக்கே தெரியலையே சார். உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் நம்ம ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த சேனல் சார்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். யார் இவர் தொட்டாங்க? நீங்கள் என்ன தொட்டுட்டீங்கன்றாரு. இவர் என்ன தொட்டாங்கன்னு தெரியல சார் இது வரைக்கும். ஏங்க சில விஷயங்கள்லாம் வந்து எல்லாத்தையுமே தொட்டதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்களாங்க? சொன்னார்ல முற்றுப்புள்ளி வைக்க போகிறோன்னு. நான் சொல்கிறேன் திமுகங்கிறது அடுத்தாப்புல சொல்கிறேன் தலைவனோட ஆட்சிக்கு அப்புறம் அந்த புள்ளிங்கிற இடத்துல கூட இருக்காது. நல்லா ஒன்று தாம்பம் வச்சுக்கோ, புள்ளி கூட இல்லாமல் பண்ணிடுவோம். நல்லா அந்த அளவுக்கு தான் நாங்கள் கட்சியோட பலப்படுத்தி நிற்கிறோம். பலம் அவ்வளவு பலம் வாய்ந்த கட்சியா? ஏங்க எந்த அரசியல்வாதுங்க அரசியலுக்கு வரணும்னா நக்கி 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 இப்போ டயர் நக்கியெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? ஒவ்வொரு இடத்துலையும் குனிஞ்சு இப்படியெல்லாம் இருந்து வருஷ கணக்கமாக 50 வருஷத்துக்கு அப்புறங்க ஆட்சியில் நாங்கள் எதாவது பிடிச்சிருவோன்னு எதிர்பார்த்து ஓடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு இடமா ஓடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் தலைமை அப்படி கிடையாது. புரியுதுங்களா? கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது? கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்குது? ஒவ்வொரு மாநாடு பார்க்குறீங்கல்ல, உயிரை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாநாட்டிலையும் உயிரை கொடுக்குறான். அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. என்ன சார் நீங்கள் தமிழகத்தில் விஜய்க்காக உயிரை கொடுக்கறதுக்காக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்னத்தை எப்படி சொன்னாலும் புரியறதுக்கு. ஏங்க நார்மலாக செத்தா நரகம், விஜய்க்காக செத்தா சொர்க்கம். என்ன ஒவ்வொரு இதுலையும் பார்க்குறீங்களா? சொர்க்கம் ஒரு இறப்புக்கு அப்புறம் சொர்க்கம் கிடைக்கிறதுங்கிறது தாங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அந்த ஆத்மா சாந்தி அடையுங்கிறதே அதாங்க. எங்களோட விஜயோட டிவிக்கு கட்சிக்கு வந்துட்டாவே அந்த ஆன்மா சாந்தி அடையுங்க. அது உங்களுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது கிடையாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, நார்மலாக செத்தான் நரகம். மற்ற கட்சிகளெல்லாம் சேர்ந்து போய் செத்துறாங்க. உங்களுக்கு நீங்களாம் நரகத்துக்கு போவீங்க. எல்லாம் டிவிக்கே வாங்க, டிவிக்கே நம்புங்க. புரியுதுங்களா? டிவிக்கில் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும். என்னத்தை சொல்கிறதுன்னு புரியல சார். இப்போ ஈரோடில் மாநாடு நடக்குது, ஒரு 30,000 பேர் தான் கலந்துப்பாங்கன்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. என்ன சார், முதல் மாநாட்டில் 4 லட்சம் பேர் கலந்துக்கிட்டேன்னாங்க, அடுத்த மாநாட்டில் 2 லட்சம் பேர் கலந்துக்கிட்டேன்னாங்க, புதுச்சேரியில் 1 லட்சம் பேர் கலந்துக்கிட்டேன்னாங்க. இங்கே என்ன சார் ஒரு 30,000 பேர் தான் கலந்துக்கிட்டேன்றாங்க. ஏங்க ஈரோடுங்கிறது அவர் தொகுதிங்க. புரியுதுங்களா? அவருக்கு கூடுற கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் கணக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அதை முதல்ல நல்லா தெரிஞ்சு ஒரு முதல்ல எப்படி தான் சொல்கிறதுன்னு புரியல. எவன் பேசுகிறாங்கிறதுனா அவனுக்கு தகுந்தது மாதிரி தான். அவன் ஏங்க 5வது படித்தவன் 5வது அவ்வளவு அறிவு தாங்க வச்சு பேசுவான். புரியுதுங்களா? அந்த ஆளுக்கு அவ்வளவு தான் அறிவு இருக்குது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. அறிவு இல்லாதவன்ட்டெல்லாம் போயிட்டு இவ்வளவு தான் எவ்வளோ கூட்டம் வரும், 40,000 வரும் அப்படிங்கலாம் ஒரு செய்தி எடுத்து போட்டுக்கிட்டு இதெல்லாம் செய்தின்னு வந்ததுன்னா 4 லட்சம் பேர் வந்தால் என்ன பண்ணுவாங்க? 4 லட்சம் பேர் கூடுறப்ப என்னங்க பண்ண முடியும்? சும்மா ஏங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டு டென்ஷன் பண்ணாதீங்க. டென்ஷன் ஆகுது சார். இப்படி தான் சார் கரூரில் வந்து 5,000 பேர் வருவாங்க, 10,000 பேர் பர்மிஷன் வாங்கினாங்க. ஆனால் வந்து கிட்டத்தட்ட வந்தது என்னவோ 20,000 பேர் 30,000 பேரா. அப்போ ஸ்டாம்பேட் நடந்தது இல்லை சார். இது இவங்க பொய்யான சீட்டு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி தான் சார் பாதுகாப்பு கொடுக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்டாம்பேட் நடந்ததுன்னு ரொம்ப சொல்லி அந்த எல்லாமே வந்து எங்கள் தாவேக்கா மேலே அவதூறு பறுக்கிற விஷயத்தை நடத்தாதீங்க. உங்களுக்கு உண்மை தெரியணும்னா உண்மையிலே சொல்கிறேன், ராக்காய்பாளையத்தில் போய் அங்கே இருக்கிற குறி சொல்கிறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். எதிரி கட்சிக்காரங்க பில்லி சூனி ஏவல் வச்சு ஏவி விட்டு ஆவியை விட்டு ஏங்க இதெல்லாம் எத்தனை தடவை நான் சொல்லிட்டு இருக்கிறது? எது சார் இந்த சின்ன பையன் வெடிகள் 5 மணிக்கு வந்தது திமுக அமைச்சதா?
இந்த ஒரு பெண்மணி வந்து நைட்டு ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டில் பார்த்துக்கிறது திமுக அமைச்சுதா? ஏங்க வந்தது எங்க தலைவனை பார்க்கறதுக்காக வந்தாங்க. ஆனா இடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஏங்க எல்லாருமே எங்க தலைவனை தானே பார்க்கறதுக்கு வந்தான், பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்குள்ளார ஒரு ஆவி பூந்து ஒருத்தனை இடிச்சு அப்படிதானங்க செத்தானுங்க. அந்த ஆவியா, அந்த கருப்பு ஆவி எங்க தலைவன்கிட்ட பேசுனுச்சுல. எங்க தலைவன் முத வீடியோ கால்வா பேசுறப்ப என்ன சொன்னாரு அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காரு? கடவுள் காத்துனாரு அப்படின்னு சொன்னார்ல. அதெல்லாம் ராக்காய் பாலத்தில் போய் நாங்கள் குறி பார்த்துட்டேங்க. குறி பார்த்து வெத்தலை போட்டு வெத்தலையில் நான் பார்த்தேங்க. வெத்தலையில் பார்த்தேன் அந்த கருப்பாவி அப்படியே. இதெல்லாம் சிபிஐ கண்டுபிடிக்க முடியுமாங்க? சிபிஐ கண்டுபிடிக்க முடியுமா? இதெல்லாம் இந்துத்துவத்தில் இருந்தாதான் தெரியும் எப்படியெல்லாம் ஆவி பூந்து எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறது. அது அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிதலுக்கு திருப்பரங்குன்றத்துக்காக வந்து ஒரு மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்காரா, அதை வந்து தடுத்துட்டாங்களாமே மீடியா. அவரோட வீடியோ நீங்கள் போடவே இல்லையாமே யார் அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்கிறாங்க சார். அதானுங்க உண்மை. எங்கள் தலைவர் பேசுனதை பரப்புரை பண்ண மாட்டேங்கிறானுங்களே. எங்கள் தலைவர் என்ன அவ்வளோ குரல் கொடுத்துருக்காருங்க. திருப்பரங்குன்றத்து விஷயத்துக்கு அவ்வளோ குரல் கொடுத்துருக்காரு. விடுங்க, எங்களுக்கு முருகரே அவரு தாங்க. ஆமாம், நாங்கள் கல்லை வந்து முருகரை நினைக்கிறத விட எங்கள் விஜய் தான் முருகரே எங்களுக்கு போதும். அதனால தான் நாகப்பட்டினத்தில் வேலை எடுத்து வச்சு நின்னாரா சார்? எது நாகப்பட்டினத்தில் தான் வேலை வச்சு கையில் நின்னாரா சார்? நாகப்பட்டினம் திருவாரூரில் மீட்டிங் போட்டாரா சார்? ரோட் ஷோ நடத்தினாருங்களா? இப்போ வேலை வச்சு நின்னாரா சார் விஜய்? அப்போ அதுக்கு தான் நின்னாரா? நான் தான் முருகர் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்றதுக்காக. பரவாயில்ல, உங்களுக்காவது அந்த உண்மை புரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களுக்கு இப்படியாவது ஒரு உண்மை உங்களைன்னு இந்த மீடியாவில் இதுலேருந்தாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறது ஊருக்கு தெரியட்டும். எங்காலும் எப்பயிலேருந்து முருகனாக இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கட்டும். சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அவ்வளோ அறிவுள்ள மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? அவ்வளோ விஜய்க்காக தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவ்வளோ அறிவாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? எல்லா மக்களுமே அறிவாக இருக்கிறதுனால தானே அவ்வளோ கும்பல் வர்றாங்க. ஏங்க நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? என்ன படித்தவன் தான் அறிவாளின்னு நினைக்கிறீங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். டாக்டர் படித்தவன் டாக்டர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். இன்ஜினியரிங் படித்தவன் இன்ஜினியரிங் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். புரியுதுங்களா? அந்தந்த தொழிலை படித்தவன் அந்தந்த வேலை தான் பார்க்க முடியும். ஆனால் நடிகன் வந்து டாக்டராகவும் நடிச்சிருப்பான், இன்ஜினியராகவும் நடிச்சிருப்பான், பிச்சைக்காரனாகவும் நடிச்சிருப்பான். எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் யாருக்குங்க தெரியும்? நடிகனுக்கு மட்டும்தானே எல்லா விதமும் பன்முகம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? மற்றதெல்லாம் படித்தது மட்டும்தான் தெரியும். படிக்காம ஒருத்தர் நடிகன் ஆனா கூட எல்லா விஷயமும் தெரியும். ஆனா நடிகனுக்கு இருக்கிற அறிவு வேற எந்த கண்ணடிக்கு கிடையாதுங்கிறது இது எப்படியாவது சொல்லி புரிய வைக்கிறது. இப்பயாவது புரிஞ்சுக்கங்க ஒரு பன்முகம் எப்படி வருது அப்படின்னு. எல்லா கேரக்டரும் பண்ணாச்சுன்னா எல்லாமே என்னங்க நீங்க தான் சார். நீங்க ராசுகுட்டி பாக்யராஜ் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒவ்வொன்றுல ஒரு போட்டோ வச்சிருப்பாரு. போலீஸ் ஆஃபீஸரா, டாக்டரா, இன்ஜினியரா, வக்கீலா வந்து ஃபோட்டோ எடுத்து மாட்டிருப்பார் வீட்டில். அந்த மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். ஏங்க நடப்பு கதையை பேசுங்க. நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் சொல்லிட்டு பழைய கதையை என்றைக்கும் பேசாதீங்க. பழையன கழிதல், புதியன புகுதல். புதுசாக வந்த விஷயத்தை பற்றி பேசுங்க. அப்போ விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் தூங்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அவங்க கட்சி நிர்வாகிகள் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. நான் தூங்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்கினா தான் மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக தூங்குவாங்க. பொருளுங்க, மரண நித்திரை அப்படின்னு ஒன்று தெரியுமா? அது வந்து விஜய் வந்தால் மட்டும்தான் நடக்கும். வேறு எந்த தலைவன் வந்தாலுமே மன உளைச்சலுக்கு ஆளாகி தூங்க விடாமையே பண்ணிடுவான். ஆமாம், தலைவன் மட்டும்தான் ஒரு மரண நித்திரை கொடுக்க முடியும். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. நிம்மதியாக தூங்கணும்னா எங்கள் தலைவன் விஜய் தான் வரணும். இந்த ஈரோடு மாநாடை பார்த்தா மக்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்கிடுவாங்க. கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தலைவன் ஆனால் மட்டும்தான். தலைவன் ஆனால் மட்டும்தான். இல்லை சார், பாண்டிச்சேரியில் போய்ட்டு திமுக குறை சொல்கிறாரு. பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டில் ஆடுற திமுகவுக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லையே. அடுத்த முறை நாங்கள் திமுக வரவே விட மாட்டோன்றார். பாண்டிச்சேரியில் ஆண்டுட்டு இருக்கிறது என்ஆர் காங்கிரஸ் திரு ரங்கசாமி ஐயா அவர்களே. எப்படி வந்து இவர் அங்கே போய்ட்டு திமுக வச்சிருவோன்றாரு? ஏங்க என்னங்க என்ன என்ன புரியல, என்ன பேசுறீங்க? பாண்டிச்சேரி தான் மாநிலன்றாரு. ஏங்க ஒரு விஷயம், கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்லியிருக்கார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
புரியுதுங்களா? தனித்தனியா பாண்டிச்சேரி வேற, தனி தமிழ்நாடு தனியா அப்படிலாம் பிரிக்காதீங்க. எல்லாமே இந்தியாக்குள்ள தானே இருக்கு. நாம இந்தியன் தானே, அந்த இந்தியனுங்கிற ஒரு உணர்வு வேணாமா? என்னங்க தனித்தனியா பிரிச்சு அது தனி இது தனி, அங்க போய் இப்படி பேசிட்டாருலாம் சொல்லி இது மாதிரிலாம் என்னங்க ஒரு புரிதல் வேணாங்க? ஒரு அறிவு இல்லையாங்க? ஒரு அறிவு என்னங்க? ஏங்க ஐயோ, கேரளாவிலேயே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இவரை கூட்டு போயிட்டு அங்கே பிரச்சாரம் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சிக்குது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக இவர் பிரச்சாரத்துக்கு கூட்டு போக போகிறதா சொல்கிறாங்களே சார். கேரளாவிலேயே இவர் வந்து ஆட்டி படைக்க போகிறாரு அப்படின்றாங்க. ஏங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் தலைவன் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புரியுதுங்களா, காஷ்மீர் வரைக்கும் தலைவன் தான் முதலமைச்சர். பேன் இண்டியா சிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? சார் பேன் இண்டியா நடிகர் தான் சார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பேன் இண்டியா மொத பேன் இண்டியா சிஎம் விஜய். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ இதை நம்ம டைட்டில் காலில் போட்டுக்கலாமா சார்? இந்தியாவின் முதல் பேன் இண்டியன் முதல்வர் விஜய் தான் அப்படின்னு போட்டுக்குவேன் நான். ஏங்க நடக்க போகிற உண்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், போட்டுக்கவான்னு கேட்குறீங்க. போட்டு ஏங்க சார் இந்நேரம் போட்டுக்கணுங்க. பல எதிர்ப்புகள் வரும் சார். விஜய் ரசிகர்கள்லாம் கொந்தளிப்பில் இருப்பாங்க சார். நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் வந்து விஜயை பாராட்டுற மாதிரி பாராட்டி கலாய்க்கிறேன்றது தான் சொல்கிறாங்க எல்லாருமே. என்னது எந்த மயிராண்டி சொன்னான்? கொய்யால வகுந்துருவேன். ஆமாம் வச்சுக்கோங்க, வேற மாதிரிலாம் வேணாம். எனக்குள்ளார இருக்கிற வேணாங்க, வேணாம். எதுக்கு நான் பார்க்க மாட்டேன், வேணாம். இதெல்லாம் வந்து வேற யார்த்தையாவது சொல்லுங்க அவனுங்களெல்லாம். புரியுதுங்களா? ஒரு உண்மையான ஏங்க எந்த மயிராண்டியும் கொய்யால எந்த மயிராண்டியும் மசுரை கூட கொடுக்க மாட்டான். நான் மசுறு கொடுக்கறதுக்கு இல்லைன்னு இல்லை, இந்த முடி போனதுக்கு காரணம் வந்து ஒருத்தனை வச்சு படம் பண்ணேன், அந்த இதனாலதான் இந்த முடியெல்லாம் கொட்டிருச்சு. ஆமா, அதெல்லாம் அந்த பழைய கதையெல்லாம் நான் பேசுறதுக்கு இல்லை. ஆனா தலைவனுக்காக மசுறு இல்லைன்னு பரவாயில்ல, உசுரை கொடுப்பேன். வேற எந்த கம்யூனிட்டி உசுரை கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? இதுவரை 50 உயிர் போயிருக்கு, நீங்க யாரும் கொடுக்க மாட்டான்னு சொல்றீங்க. ஏங்க அது எதிர்கட்சியோட சதிங்க, எதிர்கட்சியோட சதி. ஆவி வச்சு ஏவி விட்டு பில்லி சூனி ஆவி வச்சு ஏவி விட்டு நடத்திட்டாங்க. எப்படி ஐயோ, கத்தி சொன்னாலும் புரியல, காதில் சொன்னாலும் புரியலங்கிறப்ப எப்படிதான் சொல்றது? யார் செஞ்சாங்கிறது வரைக்கும் தெரியுங்க. ரகசியமா அதெல்லாம் ரகசியம். இருங்க, உங்ககிட்ட வந்து புரியுதுங்களா? அப்படிதான் இதெல்லாம் இந்த ரகசியத்தெல்லாம் வெளியில் சொல்லிடாதீங்க. புரியுதுங்களா? உன் காதோட காதை வச்சுக்கோங்க. யாருங்கிறது வரைக்கும் அந்த ரகசியம் சொல்லியிருக்காங்க, அப்படியே இருக்கட்டும். புரியுதுங்களா சார்? அப்படி என்ன பார்த்தாலும் வந்து விஜய் வந்து பார்த்து தானே சார் படிக்கிறாரு. படத்தில் மட்டும் பக்கமாக வசனம் பார்க்காம பேசுகிறாரு. ஒரு அரசியல் ஒரு பாயிண்ட்டு கூட எல்லாருமே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு பாயிண்ட்டு மட்டும் நோட் பண்ணி பார்க்க, அதை வச்சு பேசணுன்ட்டு. இவர் மொத்தமே இவர் பேரையே வந்து திருப்பரங்குன்றம் விஜய், உசிலம்பட்டி விஜய் அப்படி அவர் பேரை கூட பார்த்து தானே சார் சொல்கிறாரு அவர். ஏங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. திருப்பி திருப்பி பார்த்ததை படிக்கிறாருன்னு ஒரு விஷயம். மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மனசில் வந்து அதாவது ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மனசாக இருக்கிறப்ப வந்து எது பேசினாலும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் எழுதி வச்சு பேசுகிறது. முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. எழுதி வச்சு பேசுகிறாரே மனசில் இருக்கிறதெல்லாம் பேசினோம்னா தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இந்த நாட்டு மக்களும் மைண்ட் அளவில் ரொம்ப பைத்தியகாரத்தனமாக வாழ்க்கைக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஃபுல்லாக பில்லி சூனிய ஏவல் வச்சு எல்லாத்தையும் ஆவி பூந்து எல்லாம் கெட்ட ஆவிகள் நிறைஞ்சிருக்கு. என்னங்க இந்த நாட்டில் கெட்ட ஆவிகள் நிறைஞ்சிருக்கு. அதை பரிசுத்தமாக்கணும்னா விஜயை தவிர வேற எவனும் கிடையாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதான்ட்டு நம்ம நிச்சயமாக வந்து தொடர்ந்து பயணிப்போம். அடுத்த மாநாடுக்கு நம்ம திரும்ப வந்து நான் உங்களுக்கு இதே மாதிரி கேள்விகள் கேட்பேன். நடந்தது நீங்கள் அதே மாதிரி பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு என் சேனலுக்கும் என்னோடய சேனல் நேயர்களுக்கும் நீங்கள் நிச்சயமாக பதில் சொல்லியே ஆகணும் சார். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி கேட்குற அளவுக்கு எங்கள் ஆட்சி இருக்காது. புரியுதுங்களா? கேள்வி கேட்குற அளவுக்கு எங்கள் ஆட்சி இருக்காது. ஆமாம், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.